அண்மை செய்தி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டி குறித்து நாளை முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி களம் காண்கின்றது. இந்நிலையில் பாஜக போட்டியா என்பது குறித்து நாளை முடிவு வெளியாகும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பாஜக ஈரோடு கிழக்கு தொகுதியில போட்டியிடுவது குறித்து நாளை முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? கடந்த 8ஆம் தேதி பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் என்பது தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தருண் சுக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது பாஜகவினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் நிச்சயமாக போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்ததாக தகவல் அப்போதே வெளியாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் நேற்றைய தினத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தொலைபேசி வாயிலாக தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக பாஜக நேரடியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அறிவிப்பு இன்றோ அல்லது நாளையோ வெளியிடப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதால் பாஜகவிற்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் இருக்கு என்பது குறித்தும், அதே போல போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களில் 3 பேரை தேர்வு செய்யப்பட்டு மேலிடத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அனுப்பியுள்ளதாகவும் அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இன்றோ அல்லது நாளையோ அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரைக்குமே பாஜக நேரடியாக களமிறங்குவதை அவர்கள் எதிர்பார்த்துதான் இருக்கிறார்கள். அதிமுக களமிறங்காத புறக்கணித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாஜகவிற்கு களம் சாதகமாக அமையும் என்று பாஜகவினர் நினைக்கின்றனர். அதன் காரணமாகத்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக தனது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியும் இன்னும் ஒரு சில தினங்களில் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரடியாகவே தெரிவித்திருந்தார், நாம் தமிழர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நேரடியாக களம் காணும், தனி போட்டியிடும் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் பாஜக போட்டியிட்டால் அது மும்முனை போட்டியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவது குறித்து நாளை அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.